எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ செய்யலாம். இதுவரைக்கும் நம்ம காம்போ எதுவுமே செய்யலை. ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் என்ன செய்ய போகிறாங்க. ஆப்பம் வித் வெஜிடபிள் ஸ்டூ. ஆப்பம் வந்துட்டு 1-2 ரெசிபி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருக்கு. அதோட டிஃப்ரெண்டாக தான் இந்த அப்பம் பேட்டர் நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறேன். எந்த விதமான பேக்கிங் சோடா, ஈஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக செஞ்செடுக்கிற இந்த காம்போ எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்க, ஒரு 1/2 கிலோ பச்சை அரிசி நான் ஊற வச்சு எடுத்துருக்கு. ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. அப்பத்துக்கு எப்போவுமே எடுக்கிறது பச்சை அரிசி தான். இட்லி அரிசி, பிரியாணி ரைஸ், அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி எந்த அரிசியுமே எடுக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ரெசிபிலெலாம் நிறைய டவுட்டு வந்துருச்சு. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். தோசைகள் எடுக்கிற அதே பச்சை அரிசி தான். கூடவே வந்துட்டு 2 கப்பு தேங்காய், துருவன தேங்காய் வந்துட்டு 2 கப்பு. அது கூடவே வந்துட்டு 1 கப்பு வேக வச்ச சாதம். இந்த வெள்ளை கலரில் இருக்கிற சாதம் எடுத்து இன்னும் அப்பத்துக்கு நல்ல வெள்ளை கலராக இருக்கும். இப்போ பாருங்க, கூடவே வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுக்கறது தேங்காயோட தண்ணி. இந்த தண்ணி வந்துட்டு ஒரு தேங்காயோட தண்ணி நேற்று வந்துட்டு நான் இந்த மாதிரி இந்த கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு இன்னைக்கு தான் எடுத்திருக்கு. ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியே தான் வச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு இதுக்கு லைட்டு ஒரு புளிப்பு இருக்குது. இது வந்து கல்லோட எஃபெக்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 3 தேங்காயோட தண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இது வந்துட்டு ஒரு 3 நாள் முன்னாடி எடுத்து வச்சது. இது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 3 தேங்காய் ஒன்றா உடைச்ச உடனே நான் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சது. புளிக்கலை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இந்த தண்ணி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே வச்சுட்டு அதோட அந்த கூல்னஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த குளிர் எல்லாமே போய் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது அரைக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே குளிரோடு இந்த தண்ணி அரைக்கிறதுக்கு எடுக்காதீங்க. பேட்டர் வந்து சரியாக வராது. இப்போ அப்பத்துக்கான பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரிசி வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கு. எடுத்து வச்ச 1 கப்பு சாதம், கூடவே வந்துட்டு 2 கப்பு தேங்காய். இந்த கப்போட அளவு வந்து 240 ml. அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய். அதுவும் போட்டு நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மிக்சியில் தான் அரைக்கிறேன். இது ஃபுல்லாக குவான்டிட்டி மிக்சியில் ஒன்றா அரையாது. அதனால நான் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதியாக 2 டைமாக அரைச்செடுக்கிறேன். கிரைண்டர் இருந்துச்சுன்னா ஒன்றா கூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்காக நான் இங்கே ஊற்ற போகிறது நம்ம அப்போவே ரெடி பண்ணி வச்ச அந்த தேங்காயோட தண்ணி தான். இப்போ வந்து நான் அதுக்குள்ளே ஈஸ்ட்டு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணி கொடுக்கல. மாவு வந்து ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு தான் நான் இந்த தேங்காயோட தண்ணி ஊற்றுறேன். உங்ககிட்ட இப்போ வந்துட்டு ஒரு தேங்காயோட தண்ணி மட்டும்தான் இருக்குன்னு அது மட்டும் போட்டு ஒரு நாளைக்கு புளிப்பிச்சு புளிப்பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தேங்காயோட தண்ணி வைக்கும்போது ரொம்ப புளிப்பாக கூடாது. ரொம்ப புளிப்பாக இருக்கிற தண்ணி ஊற்றி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம பேட்டர் வந்துட்டு ரொம்ப புளிப்பாகி போகும். அப்போ வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு புளிப்பாகி போயிடும். இப்போ பாருங்க, இந்த அரிசியில் வந்து நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட லெவல் பாருங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. மிச்சம் வந்து நம்ம இப்போ தண்ணி தான் ஊற்ற போகிறாங்க. சாதாரணமான தண்ணி. ஃபுல்லாக அந்த பேட்டர் வந்து தேங்காய் தண்ணியிலே அரைக்கணுன்ட்டு இல்லை, அப்படி அரைக்கக்கூடாது. இப்போ உங்ககிட்ட ஒரு தேங்காயோட தண்ணி இருந்து அது மட்டும் ஊற்றி மிச்சம் வந்து சாதாரண தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது இந்த தண்ணியோட லெவல் பாருங்க, இந்த மாதிரி அரிசியோட லெவலுக்கு தான் வரணும். ரொம்ப மேலே நிற்கக்கூடாது. பேட்டர் வந்து ரொம்ப லூஸ் ஆகி போயிடும். நல்லா ஃபைனாக ஸ்மூத் பேட்டராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி தான் நம்ம அரைச்சி எடுத்துருந்தேன், மிச்சம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக மிச்சம் இருந்தால் அந்த தேங்காய் தண்ணியை ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயோட தண்ணி ஊற்றும் போது பாருங்கள், இதுக்கு கீழே இந்த மாதிரி கட்டியாக இருக்குது. இதுக்கு மட்டின்னு சொல்லுவாங்க. அது ஊற்ற வேண்டியதில்லை. மேலே இருக்கிற அந்த தெளிநீர் மட்டும் ஊற்றி எடுத்தால் போதும். கீழே இருக்கிற அந்த மட்டி ஊற்றாதீங்க. அது வந்து அப்பத்துக்கு ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்கும். அதனால அது வேண்டியதில்லை. மேலே இருக்கிற தெளிநீர் மட்டும் ஊற்றி மிச்சம் வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி முதல்ல அரைச்ச மாதிரி ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இது அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட அப்பத்தோட ரெசிப்பியில் நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. நான் நிறைய பேருக்கு வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, சரியாக வரலன்னு சொன்னாங்க. மெயினாக ஒரு ரீசன் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த மிக்சியில் அரைக்கிற டைமில் இந்த பேட்டர் வந்து சூடாகக்கூடாது. பேட்டர் மிக்சி வந்து ஹீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சுன்னா மாவு வந்து சுத்தமாக ஃபெர்மெண்ட் ஆகாது. அப்போ வந்து ரொம்ப கட்டியாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஊற்றி வச்ச அந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதனால இன்னொரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது வந்து ஈஸ்ட் எதுவுமே சேர்க்காததுனால இந்த பேட்டர் வந்து ரொம்ப மேலே பொங்கி வர்றதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்காக ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிருக்கு. நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஆப்பம் வந்துட்டு நம்ம ரெகுலராக செய்கிறவங்களுக்கு கூட சில டைம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி இந்த மிக்சிக்குள்ளே ஊற்றி அந்த மாவும் நான் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே ஊற்றி இருக்கு. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைமில் இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தோசை மாவோட கன்சிஸ்டன்சிலிருந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ரொம்ப திக்காக கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து ஆப்பம் பண்ணுறதுக்கு மாவு ஃபர்மெண்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் மாவு கொஞ்சம் திக்காக இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆப்பம் பண்ணிருச்சுன்னா ஆப்பம் வந்து சரியாக வராது. அதுவும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மூடுற மூடி பாருங்கள், லூஸாக இருக்கணும். டைட்டாக இருக்கிற மூடி வச்சு மூடிடுச்சுனாலும் ஆப்பம் வந்து சரியாகாது. ஃபெர்மெண்டேஷன் டைமிங் சொல்கிறேன் பாருங்கள். 10 மணி ஆயிடுச்சு. காலையில் 10 மணிக்கு தான் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஈவினிங் வந்துட்டு இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் இது இங்கே இருக்குது. 7:45 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு மாவு பார்க்கலாம். இந்த மழை சீசனில் குளிராக இருக்கிற டைமில் மினிமம் வந்துட்டு 10 மணி நேரம் தேவைப்படும். இல்லை சூடு காலத்தில் சம்மர் சீசனில் வந்துட்டு 6 to 8 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாவு வந்துட்டு ஃபெர்மெண்ட் ஆகி கிடைக்கும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணி காமிக்கலாம். அப்போவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஒன்றும் மேலே வரல, இருந்தாலும் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. தெரியுதுங்களா? ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த கேமராவில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணல, இருந்தாலும் லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஏர் நிறைஞ்சிருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த ஏர் பபிள்ஸ் தெரியலிங்களா இந்த கரண்டியில்? இதே மாதிரி தான் இருக்கணும் நம்ம மாவு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தோசை மாவு இட்லி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்பத்தோட மாவு அடித்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இது மிக்ஸ் பண்ணணும். இதுக்குள்ளே இருக்கிற பபிள்ஸ், ஏர் பபிள்ஸ் வந்து சுத்தமாக ஃபுல்லாக உடையக்கூடாது. அதே மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட ரெசிபியில் சர்க்கரை அவாய்ட் பண்ணலாமா நிறைய பேர் கேட்டிருந்தேன். இது ஃபெர்மெண்ட் ஆகி வரும்போது இந்த மாவுக்கு புளிப்பு இருக்கும். சில டைம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சில டைம் வந்து புளிப்பு கம்மியாக இருக்கும். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சர்க்கரையும் உப்பும் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அது நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையும் உப்பும் ஆட் பண்ணி டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது ஆப்பம் பண்ணிடலாம். நான் எப்போவுமே ஆப்பம் பண்ணுறது வந்துட்டு இரும்போட தோசைக்கல் தான். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் இருந்தால் அதில் கூடி பண்ணலாம். இதுக்கு வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். வேறு எந்த ஆயிலும் ஆப்பம் பண்ணுறதுக்காக எடுக்காதீங்க. தேங்காய் எண்ணெய் கல் நல்லா தடவி கொடுத்துருக்கு. கல் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பேட்டர் ஊற்ற போகிறோம். ஒரு கரண்டி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஊற்றின உடனே இது வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. பேட்டரோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஊற்றி உடனே மூடி வச்சுக்கோங்க. இது நான் உங்களை இந்த பபிள்ஸ் வர்றது காமிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் டைம் விட்டுருக்கு. உடனே மூடி வச்சதுக்கப்புறம் தீ வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மிதமான சூடில் தான் இந்த அப்பம் நல்லா வெந்து கிடைக்கணும். தீ அதிகமாக வச்சிருச்சுன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், அடி பிடிக்கலை. நல்லா கரெக்டாக சாஃப்டாக நம்ம அப்பம் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா அப்பவுமே பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாவு சூடோடு அரைக்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட் என்ன அப்படின்னா, தேங்காய் அரைச்சி வச்ச மாவு கெட்டு போகாதான்னு கேட்டாங்க. தேங்காய் அரைச்சி மாவு பண்ணி வச்ச கெட்டு போகாது. அது வந்து அப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு, ஸ்மெல்லு எல்லாம் கொடுக்குற ஒன்று தான். இப்போ பாருங்கள், எல்லா அப்பவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்குது. சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காமிச்சு தர்றேன். இதுக்கு வந்துட்டு நிறைய சைட் டிஷ்ஷஸ் வந்து மேட்ச் ஆகும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷலாக செய்ய போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச நிறைய ரிக்வஸ்ட் வந்து ஒரு ரெசிபி தான் வெஜிடபிள் ஸ்டூ. பண்ணுறதுக்காக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 2 கேரட் வந்துட்டு நான் காலையில் தோல் எடுத்து வச்சு அதனால தான் கொஞ்சம் கருப்பு கலர் அடித்த மாதிரி இருக்குது. அது நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு இன்னும் அதிகமாக சேர்க்கலாம். பொட்டேட்டோ ஸ்டூக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே வந்துட்டு ஒரு 1/4 கப்பு க்ரீன் பீஸ் வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுக்கோங்க. பொட்டேட்டோ மட்டும் போட்டு கூடி செஞ்சு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம வந்துட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். 1 கப்பு தேங்காய் எடுத்துருக்கு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க.
அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்க்யூஸ் பண்ணி அந்த திக்கா இருக்கிற தேங்காய் பால் அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாருங்க ஒரு 1/4 கப் அளவுக்கு கட்டியா இருக்கிற தேங்காய் பால் கிடைச்சிருக்கு. அது மாத்தி வச்சுக்கலாம், அங்க இருக்கட்டும். அதே தேங்காயில வந்துட்டு 1 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. 1 கப் தண்ணி ஊத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தின்னா இருக்கிற தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து 2 கப் தண்ணி ஒன்றா ஊற்றி அரைச்சிருச்சுன்னா நல்லா அரையாது, பால் ஃபுல்லாக கிடைக்காது. அதனால தான் முதல்ல 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு இதே மாதிரி ஸ்க்யூஸ் பண்ணி அந்த தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கு. இப்போ 2 டைப் தேங்காய் பாலும் எடுத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா வந்து கருவேப்பட்டை அது வந்துட்டு 2 சின்ன பீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு வந்துட்டு ஒரு 4 பீஸ் போட்டிருக்கு. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்மெல்லு வரும், நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடிச்ச இஞ்சி அதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சியோட பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். அந்த இஞ்சியோட ஸ்மெல்லு, அந்த கருவேப்பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு பெரிய வெங்காயம் அது வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. கட் பண்ணது இந்த ஸ்டூவுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக தான் கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசானா கூட பரவாயில்ல, ஆனால் ஸ்கொயராக தான் கட் பண்ணணும். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கு. எடுத்து வச்சு அந்த கேரட் அதுவும் அதே மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கு. அந்த பெரிய உருளைக்கிழங்கும் ஸ்கொயராக கட் பண்ணி போட்டிருக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நான் குக்கரில் போட்டு கொடுக்குறேன். குக்கரில் தான் வேக வைக்கிறேன். நீங்கள் முதல்ல இருந்தே குக்கரில் பண்ணிடலாம். ஆனால் குக்கரில் நான் ஏன் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக தெரியல, கேமராவில் கரெக்டாக தெரியாதனால மட்டும்தான் நான் தனியாக கடாயில் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு நம்ம ஊற வச்ச அந்த கிரீன் பீஸ் 1/4 கப்பு அதுவும் போட்டிருக்கு. கிரீன் பீஸ் நீங்கள் தனியாக வேக வச்சு கூட போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக வைக்கிறதுக்காக நான் ஊற்றினது வந்துட்டு அந்த 2 கப்பு தேங்காய் பால். கட்டி கம்மியாக இருக்கிற தின்னாக இருக்கிற அந்த கோகனட் மில்க் தான் ஊற்றி இருக்கு. அது ஊற்றி தான் இப்போ நான் வேக வைக்கிறேன். ஒரு 4 விசில் வரைக்கும் வேக வச்சிருக்கு. 4 விசிலுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். சில டைமில் இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ஓரமாக இந்த மாதிரி பிரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி தெரியும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணால் போதும். நம்ம அந்த 4 விசில் வச்சதுனால உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு. மிக்ஸ் பண்ணும்போது இதே மாதிரி உடச்சி சேர்த்திக்கோங்க. அது வந்து நம்ம ஸ்டூக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். க்ரீன் பீஸ் வந்து கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நான் வந்து மறுபடியும் அது கடாயில் மாற்றியிருக்கேன். நீங்கள் எல்லாமே குக்கருக்குள்ளே செஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் இது கேமரா வியூக்காக மட்டும்தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்ல மணமாக இருக்கிற கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். லாஸ்ட்டு திக்னஸ் எல்லாம் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், டீஸ்பூன் கிடையாது, 1/2 டேபிள் ஸ்பூன், அது பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகாத்தூள் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திக்னஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு உடச்சி சேர்த்தனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். உப்போட அளவு கரெக்டாக இருக்கணும், திக்னஸும் கரெக்டாக இருக்கணும். எல்லாமே கரெக்டானதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு திக்காக இருக்கிற அந்த தேங்காய் பால் முதல்ல எடுத்து மாற்றி வச்சு அந்த தேங்காய் பால் ஊற்றி இருக்கு. இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்கக்கூடாது. இந்த கட்டியாக இருக்கிற தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டூ வந்து கொதிக்கக்கூடாது. உடனே வந்து தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ஸ்டூ வந்து ரெடியாக இருக்குது. அப்பம் வந்து முதல்ல ரெடியாக இருக்குது. அப்பத்து கூட இந்த ஸ்டூ சேர்த்தி சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.